ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாராகி வாஸ்து. இன்றைக்கி நம்ம எல்லாருமே கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். சில விஷயங்களில் நீங்கள் விழிப்புணர்வாக இல்லை அப்படின்னா வாழ்க்கை எப்படி போகுது, எப்படி 10 வருட லைஃப் கூட போயிடும் நீங்கள் இதில் விழிப்புணர்வாக இல்லை அப்படின்னா. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இப்போ நீங்கள் குடும்ப வாழ்க்கையிலையோ இல்லை ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு சொசைட்டிலேயோ நீங்கள் இருக்கிறப்ப உங்களை சில நச்சு மனிதர்கள், எல்லாரையும் நான் சொல்ல விரும்பல, சில நச்சு மனிதர்கள் உங்களுக்கு எதுவுமே சரியில்லை, நீங்கள் நல்லா இல்லை, நீங்கள் செய்கிற செயல் சரியில்லைன்னு எல்லாத்துக்குமே குற்றம் கண்டுபிடித்து உங்களை ரொம்ப மனதளவில் கீழே தள்ள பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணி இல்லைங்க நான் அப்படி கிடையாது, நான் இந்த மாதிரி தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுலையே உங்களுக்கு 10 வருஷம் இல்லை 50 வருஷம் கூட லைஃப் ஓடிடும். அதனால இனிஷியலாகவே இந்த மாதிரி நச்சு மனிதர்கள் ஏதாவது பேசுகிறாங்கன்னு இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுருங்க. இந்த காதில் கூட வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அது உங்கள் மாமனாராக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், கணவர் வீட்டராக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டிலே உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம், உங்கள் அண்ணனாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம். யாரோ ஒரு மனிதர் ஒரு நச்சு மனிதராக இருப்பாங்க. இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் இது மாதிரி துன்புறுத்தப்படுறீங்க அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்டையோ உங்கள் உறவினர்கிட்டையோ நீங்கள் சொல்லும்போது அவங்க அந்த நச்சு மனிதர்கள்ட்ட மாட்டியிருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க சில கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஆமாம்மா, எனக்கும் அது மாதிரி தான் ஒருத்தவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. அதாவது அவங்கள எப்படி நீங்கள் அடையாளம் காணலாம் அப்படின்னா, அந்த நச்சு மனிதர்களை நீங்கள் நல்லா வீட்டில் இருப்பீங்க, நீங்கள் தனியாக இருக்கிறப்ப உங்களை எப்படின்னா டார்ச்சர் பண்ணி உங்களை கீழே மட்டை தட்டி உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அழகான ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது நல்லா இல்லைம்பாங்க. நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, ஒரு நல்ல ஹை ப்ரொஃபஷனில் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, நீ பண்ணியிருக்க வேலையெல்லாம் அது ஒரு ஹை பொசிஷன்லாம் கிடையாது, அது சும்மா சின்ன வேலை தான் அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் நல்ல வேலையில் இருக்கீங்க, நல்ல கணவரோட சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. உங்கள் கணவருக்கோ உங்களுக்கோ நிறைய விஷயங்களை சொல்லி 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 உங்கள் 2 பேரும் பிரித்து விட்டுருவாங்க. இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டாரோட நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னா அதை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறதே நோக்கமாக வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க இது மாதிரி எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எனர்ஜி இருக்காது, சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு எனர்ஜி இருக்காது. இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களை செஞ்சு எனர்ஜி பெற்றிருப்பாங்க. இப்போ நல்லவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தியானம், யோகா அப்படின்லாம் பண்ணி நம்ம எனர்ஜி ஏற்றிப்போம். இந்த மாதிரி பர்சன்ஸ் எப்படி இது பண்ணுவாங்கன்னா, அடுத்தவங்கள டார்ச்சர் பண்ணுறது, மட்டப்படுத்துறது, அடுத்தவங்கள்ட்ட மேனிப்புலேட் பண்ணி நடக்காத விஷயங்களை நடந்தது மாதிரி கதை சொல்லி ஒரு கதையை தயாரித்து அவங்கள கட் பண்ணி விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து எனர்ஜி எடுத்துப்பாங்க. அது அவங்களே நினச்சா கூட அவங்கள அந்த வளையத்தை விட்டு அவங்க வரமாட்டாங்க. அதனால என்ன சொல்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த வலைக்குள்ளே மாட்டிக்காதீங்க. நான் அந்த வலைக்குள்ளே இருந்தேன், அந்த நார்சிஸ்ட் அப்படின்ற ஒரு வலைக்குள்ளே இருந்தேன். அந்த வலையிலேருந்து இப்போ தான் வெளியில் வந்துட்டுருக்கேன். அதில் என்னென்ன டாக்டிக்ஸ் நான் பண்ணேன், என்ன மாதிரி விஷயங்கள் எனக்கு கை கொடுத்தது, எந்தெந்த மாதிரி விஷயங்களை நான் மேற்கொண்டு இதுலேருந்து கொஞ்சம் பாசிட்டிவிட்டியாக நான் மாறிட்டுருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். கண்டிப்பாக நீங்கள் அவங்களோட சஜஷன்ஸையோ இல்லை அவங்களோட முடிவுகளையோ அவங்களோட ஃபீட்பேக்கையோ நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கைக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக நீங்கள் நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, அவங்க காணல் நீர் மாதிரி, மழை நீர்னு நம்ம நினைப்போம், ஒன்றுமே இருக்காது. அவங்க உங்களுக்கு உதவி செய்ய வந்தவங்களே கிடையாது, நச்சு மனிதர்கள் தான். உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கோ அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா சுரண்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை அப்படியே நிற்கதியாக விட்டுருவாங்க. அதனால் அவங்களோட பேச்சுக்கள், அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நீங்கள் மண்டையில் ஏற்றிட்டு உங்களோட வாழ்க்கையில் உள்ள ஃபோக்கஸையோ கரியரில் உள்ள ஃபோக்கஸையோ இல்லை உங்களை செல்ஃப் கேர் பண்ணுற ஃபோக்கஸையோ இழந்துடாதீங்க. சுய அன்பு வேணும். இவங்களை எப்படி நீங்கள் தோற்கடிக்கிறது இல்லை, நம்ம எப்படி மன நிம்மதியாக இருக்கலாம்னா நம்மளுக்கு சுய அன்பு செலுத்தணும். சுய அன்புனா செல்ஃப் லவ் பண்ணணும், நம்ம செல்ஃப் கேர் பண்ணணும். அதை வரப்போகிற வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் பதிவிடுறேன். அதுவரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுவது உங்கள் வாராகி வாஸ்து சேனல் பாரதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக
பாசிட்டிவிட்டியாக எப்படி மாறுறது, எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் அடைய நினைக்கிறீங்களோ அதை எப்படி அடையிறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். வாராகி அம்மன் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்வில் நீங்கள் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.